அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் உங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் டைரி எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே உங்கள் இருதயத்திலும் எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே அவர் செய்வாராக. 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சத்தத்தை உயர்த்தி 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் ஒருவர் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் அவர் உயிர்த்து எழுந்தார். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? வேத வாக்கியங்கள், சத்தமா சொல்லுங்க, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி, அவரை குறித்து வேத வசனம் சொன்னது நிறைவேறும்படி அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார் என்றால், அதே தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவ வசனத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிற வசனங்கள் நிறைவேறும் நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு குறித்ததை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு குறித்ததை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நான் குட் ஃப்ரைடே சர்வீஸ் அப்போ என்னால் பேச முடியல. ஏன்னா அன்றைக்கி 23 பேர் பேசினாங்க. எத்தனை பேர் பேசினாங்க? ஆக 24வது நபராய் நான் இன்னொரு பிரசங்கம் கொடுக்க விரும்பலை. ஆனாலும் ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக நினைக்கிறேன், யோவான் 13 அதிகாரம் 13 14 அதிகாரம் நம்ம படித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. யோவான் 13 14 படித்த பொழுது அதுக்கப்புறம் வேதத்தை தியானித்து கொண்டிருந்தேன். எனக்கு அப்போவே ஆண்டு சில காரியங்கள்லாம் சொன்னார். ஆனால் சொல்வதற்கு எனக்கு சூழ்நிலைகள் இல்லை. கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்பதாக கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து 3 கல் அப்படின்னு நான் படித்தேன். எத்தனை கல் சொல்லுங்க பார்க்கலாம்? 3 கல். முதலாவது ஒரு கல் இருந்துச்சான். பைபிளில் போட்டிருக்கு, கல் எறி தூரத்தில் அவர் சென்று முழங்கார் படியிட்டு பிதாவை நோக்கி, பிதாவே, இந்த பாத்திரம் நீங்களாக்க கூடும் என்றால், வசனத்தை சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுங்க, நீங்களாக்க கூடும் என்றால் அதை நீங்களாக்கும். இருப்பினும் என் சித்தம் அல்ல, உம் சித்தமாத்த நடைபெறட்டும் என்று ஜெபித்த பொழுது வேதம் சொல்கிறது, அப்பொழுது தேவ தூதன் அவரை பலப்படுத்தினான். யார் பலப்படுத்தினா? முதலாவது ஒரு கல் இருந்துச்சான். அந்த கல் எங்க தெரியுமா? கெத்செமனே தோட்டத்தில். அது தேவ சித்தத்தை செய்ய பலப்படுத்தும் கல். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தத்தை செய்ய என்ன பண்ணும்? உனக்கு தெரியும் இதுதான் தேவ சித்தம் செய்யும், ஆனால் உன்னால செய்ய முடியாது. கஷ்டமா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். நீ தேவ சித்தத்தை செய்வதற்கே உனக்கு ஒரு பலன் தேவை. அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் அவரை என்ன பண்ணார்களாம்? பலப்படுத்தினார்கள். The Bible says and the angels came and strengthened Jesus. Strengthened Jesus. First stone. இரண்டாவது ஒரு கல் இருந்துச்சாம். அது எப்பனா? கொல்கதா மலையில 2 கல்லர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து அவர் அறையப்பட்ட நேரத்தில் அவரோ எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, பிதாவே, என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன நேரம் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பூமி அதிர்ந்தது. 2வது ஒரு கல், அது என்னன்னா, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சகலத்தையும் முடித்த கல். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும் கல். அந்த கல் தேவ சித்தத்தை என்ன பண்ணுது? நிறைவேற்று. நிறைய பேருக்கு சித்தம் என்னன்னு தெரியும், ஆனால் நிறைவேற்றுமா என்பது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்வார், இதை செய்யின்னு சொல்வார், ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். 3வது ஒரு கல் இருக்கு. அது என்ன கல்? இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவரை அடக்கம் செய்து பின்பதாக ஒரு கல்லை வைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த கல் புரட்டப்பட்டது. 3வது ஒரு கல் இருக்கு. அது என்ன கல்? புரட்டப்பட்ட கல். இன்று மாலை கூட்டத்தில் உங்களோட நான் அதை பற்றி பேசுகிறேன். புரட்டப்பட்ட கல்.
தேவன் 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவர் புரட்ட விரும்புகிறார். அது இந்த மாலை கூட்டத்தில் உங்களோட பேசுகிறேன். ஆனால் இந்த கால நேரத்தில் நம்முடைய ஒரே ஒரு அடையாளம், நம்முடைய ஒரே ஒரு அங்கீகாரம், நம்முடைய ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால அல்ல, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணதுனால அல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை செய்த அற்புதங்கள் அல்ல. நமக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோட அடையாளம் என்ன தெரியுமா? சிலுவை கிடையாது. கிறிஸ்துவோட அடையாளம் என்ன தெரியுமா? திறக்கப்பட்ட நம்முடைய அடையாளம் சிலுவை கிடையாது. ஆக்சுவலா நம்ம அடையாளம் என்னது? திறக்கப்பட்ட கல்லறை தான் நம்முடைய அடையாளம். காரணம், நான் உயிர்த்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்ததுனால நீங்களும் நானும் நமக்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம் உண்டுனா, நாமும் அவரோட கூட உயிரோடு எழுந்திருப்போம். நம்புறவங்க மாதிரி சத்தத்தை ஊத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் எத்தனையோ பேர் உயிரோடு எழுந்திருச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலிசா காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மரித்தவர்களை எலிசா போய் அப்படியே படுப்பார், அந்த பையன் மேலே படுப்பார். படுத்த உடனே உஷ்ணம் அவன் மேல் வந்தது, அவன் செத்தவன் உயிரோடு அவன் எந்திரிப்பான்னு போட்டிருக்கோம். எலிசா எங்கே வச்சாங்களோ அந்த இடத்துல ஒரு ஆளை கொண்டு வந்து வைப்பாங்க. செத்த மனுஷன் எலிசாவினுடைய எலும்பு பட்ட உடனே அவன் உயிரோடு என்ன பண்ணுவான்? எந்திரிப்பான். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் லாசருவே எழுந்து வா என்று எத்தனையோ பேர் உயிரோட இயேசு எழுப்பியிருந்தார். ஆனால் இப்படி எழுப்பப்பட்ட உயிர்த்தெழுந்தப்பட்ட இவர்கள் இல்லை நமக்கு அடையாளம். யார் தெரியுமா அடையாளம்? உயிர்த்தெழுந்த. சதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு அடையாளம்னா, இந்த ஜனங்கள்லாம் உயிரோட எழுந்திருச்சாங்க, ஆனால் திரும்ப அவங்க செத்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர். அவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நம்புறவங்க சத்தத்தை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென். இந்த கால நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை, நான் ஆக்சுவலாக வேற ஒரு பிரசங்கத்தை பேசணும்னு நினச்சேன். ஆனால் என்னோட ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசினார். அதை உங்களை மத்தியில் பேசணும்னு விரும்புகிறேன். 4 வசனங்களை நீங்கள் படிக்க போகிறீங்க. 4 வசனத்தை படிக்க போகிறீங்க. படிக்கிறீங்களா? 4 வசனத்தை படிக்க போகிறோம். படிக்கலாமா? எடுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். இரண்டாவது ஒரு வசனம் மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க பார்க்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்திலே அவர்கள் வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. 3வது லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 24:1 வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின. 4வது ஒரு வசனம் யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில. இப்ப கேக்குறேன், 4 வசனத்திலையும் ஒரு பதம் வந்துகிட்டே இருக்கு. எந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ வாரத்தின் முதல் நாள் இருக்கு. ஒரு வருஷத்துல எத்தனை வாரம் இருக்கு? 52 வாரம். 52 வாரம் இருக்கு. 52 வாரம் இருந்தாலும் இங்க ஒரு வசனம் எழுதியிருக்கு. என்னது? வாரத்தின் முதலாம் நாள் எழுதியிருக்கு. இந்த வார்த்தை எது தெரியுமா குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்த வாரத்தின் முதலாம் நாளிலே. சத்தத்தோடு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிறீங்க. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை நீங்க துதிச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த நாள் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்த வாரத்தின், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வாரத்தின் இந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே 4 காரியங்களை உங்கள் மத்தியில் பேசி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உயிர்த்தெழுந்த வல்லமை என்று 4 காரியங்கள் கர்த்தர் என்னோட பேசினார். முதலாவது, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, அவர் மரிக்கும் பொழுது, என் தேவனே ஏன் என்னை
கைவிட்டீர். ஏலோ ஏலை லபாய் சபக்தானி என்று இயேசு சொன்னும் பொழுது, நல்லா கேளுங்க, தேவ தூதன் வந்தானா? தேவ சத்தம் வந்துச்சா? தேவ மகிமை வந்துச்சா? புறாவை போல ஆவியானவர் வந்தாரா? வரல. வேதம் சொல்லுகிறது, பரலோகம் மௌனமாக இருந்தது. பரலோகம் மௌனமாக இருந்தது. அவர் சிலுவையை தொங்குகிறார். கீழே இருக்கிறவங்களா சொல்றாங்க, மற்றவர்களை ரட்சித்த இவர் தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு என்ன இல்லை, திராணி இல்லை என்று சொல்லி இயேசுவை தூஷித்தார்கள், இயேசுவை பரிகாசம் பண்ணினார்கள், இயேசுவை இகழ்ந்தார்கள். இதை பரலோகம் கேட்டுட்டு இருந்துச்சா இல்லையா? ஆனாலும் பரலோகம் மௌனமாய் இருந்தது. மௌனமாய் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன். 6 மணி நேரம் சிலுவையில் நிற்கிறார். நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லப்ப கசந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. அப்பையும் பரலோகம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? மௌனமாக இருந்துச்சு. அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி உண்டு. இதே போல் பாஸ்டர், எத்தனையோ நாட்கள் நானும் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவருக்காக நிற்கிறேன், ஆண்டவருக்காக நடக்கிறேன். ஆனால் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் பரலோகமே மௌனமாக இருக்கிறது போல ஒரு கேள்வி அடிக்கடி நமக்கு வரும். ஆண்டவரே, நீர் உண்மையிலே இருக்கிறீர்னா எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? சில நேரங்கள் பரலோகம் நமக்கு எப்படி இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. எத்தனை முறை உங்களுக்கு மௌனமாக இருந்திருக்குல்ல? நான் நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பதில் கொடுப்பீன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பதில் வரமாட்டேது பாஸ்டர், எனக்கு வரமாட்டேது பாஸ்டர், வரமாட்டேது பாஸ்டர். ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? நம்ம எவ்வளவோ கத்துறோம், எவ்வளவோ ஜெபம் பண்றோம், எவ்வளவோ செய்கிறோம், ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? ஏன் மௌனமாக இருக்கிறாரு? ஏன் நம்மளை மௌனமாக இருக்க செய்கிறார் தெரியுமா? புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்க. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், The book of Lamentation chapter 3, 26வது வசனத்திலிருந்து ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில், நல்லா கேட்டுக்கங்க, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். எப்படி இருக்க கடவனா? அவன் மௌனமாய் இருக்க கடவன். அடுத்தது, நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் கைவிட மாட்டார். அடுத்த வசனம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குவார். சொல்லாத பாஸ்டர், ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரு, எல்லாம் அமைதலா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, ஒரு நேரம் உண்டு, கர்த்தர் கண்டிப்பாக அவர் உனக்கு இறங்குவார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நாள் ஒரு சில சூழ்நிலையில் அவர் அமைதியா இருப்பார், மௌனமாக இருப்பார். ஏன் மௌனமா இருக்கிறார்? நாம் சரியாவதற்கும் அவர் சித்தம் நிறைவேறும்படியாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இயேசு கிறிஸ்து மரித்து அவரை கல்லறையில் வைத்தார்கள். படிக்க பார்க்கலாம். 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், மத்த 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை அவர்கள் பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். இரண்டாவது வசனத்தை மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி பலத்தோட நீங்க சொல்லும் பொழுதே கர்த்தருடைய காரியம் உங்களுக்கு நடைபெறத்தக்க அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் எங்கிருந்து இறங்கினானா? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பூமி மிகவும் அதிரும்படி. நான் ஏன் சொல்லுகிறேன்னா, சில காரியத்தை உங்க வாழ்க்கையில சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சில காரியம் வசனத்தினால மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தேவ வார்த்தை தான் உங்களுக்கு விடுதலை. அதனால தான் அடிக்கடி சொல்றது, இந்த வசனத்தை படிங்க, இந்த வசனத்தை வாயிலிருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அந்த வார்த்தையில வசனத்தில் இருக்கிற வல்லமை ஒன்றே நம்மளை விடுதலையாக்கும். வேதம் சொல்லுகிறது, பரலோகம் மௌனமா இருந்தது. எப்பொழுது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது பரலோகம் மௌனமா இருந்தது. எப்பொழுது? இயேசுவை அவர் சிலுவையிலிருந்து கீழே இறக்கும் பொழுது அமைதலா இருந்தது. எப்பொழுது? பரலோகம் அமைதலா இருந்தது. எப்பொழுது? இயேசுவை கல்லறையிலே வைக்கிற வரைக்கும் அமைதலா இருந்தது. ஆனால் நேரம் ஒன்று வந்தது. வேதம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியம். என்ன? பூமி திடீரென்று அதிர்ந்தது. அங்கே இவர்கள் பார்த்தது ஒரு தேவதூதனை பார்த்தார்கள். சத்தத்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உயிர்த்தெழுந்த காரியத்தினுடைய 4 காரியங்களில் முதலாவது மௌனம் மகிமையாய் மாறியது. எழுதிங்க பார்க்கலாம். மௌனம் மகிமையாய் மாறியது. Stillness was transformed to the glory of God. சொல்லுங்க பார்க்கலாம். மௌனம் எப்படியா மாறியது? மகிமையாய் மாறியது. ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இயேசுவின் வாழ்க்கையில 33 வருடங்கள் இருந்தார். அதுல 30 வருடங்கள் என்ன செய்தார்னே தெரியல. என்ன செய்தார்னே தெரியல. பைபிள் எழுதப்படல, யாருக்கு அறியல. ஆனால் ஒரே ஒரு வசனத்துல அவருடைய 30 வருஷம் அமைதலான வாழ்க்கை, மௌனமான வாழ்க்கை ஒரே ஒரு வசனத்தில் எழுதி இருக்கு. எந்த வசனம்? லூக்கா 2ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம். சேர்ந்து படிக்கலாமா? இயேசுவானவர் ஞானத்திலும், அடுத்தது வளர்த்தியிலும், மேல இருக்கு படிங்க பார்க்கலாம். இன்னொரு முறை படிக்க பார்க்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும், அடுத்தது வளர்த்தியிலும், அடுத்தது தேவ கிருபையிலும், அடுத்தது மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சத்தத்தை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமாய். உங்களை ஆண்டவர் மௌனமா வைக்கிறார்னாலே என்னமோ நடக்க போகுது. உன்னை சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமாய். மௌனமா இருப்பதற்காக அல்ல. மௌனம் எதுவாய் மாறும்? அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள், மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள். முதலாவது மௌனம் மகிமையாய் மாறியது. சொல்லுங்க பார்க்கலாம். எது மாறியது? மௌனம் மகிமையாய் மாறியது. இரண்டாவது மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது அது தள்ளப்பட்டிருந்தது. 2வது மூடப்பட்ட கல் திறக்கப்பட்டதாய் கர்த்தர் கொடுத்தார். சத்தத்தை ஒட்டி சொல்லுங்க பார்க்கலாம். மூடப்பட்ட கல் திறக்கப்பட்டது. ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். மூடப்பட்ட கல் திறக்கப்பட்டது. சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில மூடுறதுக்குன்னே சில சூழ்நிலைகள் வரும். மூடுறதுக்குன்னே சில காரியங்கள் நமக்கு வரும். பைபிள்ல போட்டிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தன் ஆவியை விட்ட உடனே கர்த்தருடைய வார்த்தை உடனடியாக அரிமத்தேயனாகிய யோசேப்பு பிலாத்தின் இடத்திற்கு சென்று, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுவதற்காக அவர் போகிறார். காரணம் ஏன்னா, அடுத்த நாள் ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யக்கூடாது, அமைதலாக இருக்கணும். எப்போவுமே ஒரு கைதி சிலுவையில் மரிக்கும் பொழுது அடுத்த நாள் தான் சரீரத்தை இறக்கி கல்லறையில் போடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி இல்லை. அந்த நாளிலே அவரை எங்க கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஒரு வசனம் இருக்கும். இந்த அரிமத்தேயனாகிய யோசேப்பு அவன் புதிதான கல்லறை, சொல்லுங்க பார்க்கலாம், புதிதான கல்லறையில் இயேசுவை வைத்தான். உன்னை புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நம்ம எப்பவுமே பெஸ்ட்டை கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நமக்கு எப்பொழுதுமே பெஸ்ட், எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட், எப்பவுமே ஆண்டவர் தான். த பெஸ்ட் எப்பவுமே யாருது தான்? ஆண்டவர். நல்ல ட்ரெஸ் வாங்குறீங்களா, முதலாவது ஆண்டவருக்கு முதல்ல போட்டுருங்க. ஒரு நாள் இப்படி தான் ஒரு நல்ல சட்டை, சூப்பரான சட்டை நான் வாங்கிட்டு என் வைஃப் சொன்னாங்க, அப்பா இதை சர்ச்சுக்கு போடுங்க. சரி நான் போடுறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் அன்றைக்கி மறந்துட்டேன். அன்றைக்கி வேறு ஒரு சட்டையை சர்ச்சுக்கு போட்டுட்டு அப்புறம் அன்றைக்கி ஒரு கல்யாணம் இருந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு போனேன். போய் சாப்பிடும்போது ஊற்றுனாம் பாருங்க சாம்பார், அப்படியே தெரிச்சிச்சு. அதோட அன்றைக்கி தான் அந்த சட்டை முதல் நாள், அதுதான் அன்றைக்கி அந்த சட்டையினுடைய கடைசி நாள். அதிலிருந்து நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவரே எந்த காரியம் இருந்தாலும் முதல்ல என் ஆண்டவருக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவன் முதலாவது ஆண்டவருக்கு ஒரு புதிதான கல்லறையை கொடுத்தான். அப்புறம் எழுதியிருக்கும், புதிதான கல்லறை மாத்திரமல்ல, அவன் உள்ளே அவன் கல்லறை கொடுத்த பிறகு கல்லை அவர்கள் வைத்தார்கள். 16 அதிகாரத்தில் இருக்கு, படிங்க பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 60வது வசனமா, 27ஆம் அதிகாரம், மத்த 27ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்த 27:60. ஒரு புதிய கல்லறையில் தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தான். சத்தமா இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டோன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டோன். ஒரு கல்லை புரட்டி வைத்தான். இது மனுஷன் பண்றது. அது மாத்திரமல்ல, கல்லை புரட்டி வைத்த உடனே வேதபாரர்கள் சொல்றாங்க, இவர் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல சொன்னாரு, 3வது நாள் என்ன பண்ணுவேன்? எழுந்திருப்பேன். சீசர்கள் கூட மறந்துட்டாங்க. ஆனா யார் சொல்றாங்க? வேதபாரர்கள் சொல்றாங்க, 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார். 3வது நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பிலாத்தின் இடத்துல போய் மீண்டும் ஒரு கையெழுத்தை வாங்கி பைபிள்ல போட்டிருக்கு. அடுத்தது 66வது வசனம். அவர்கள் போய் கல்லுக்கு இரண்டாவது எதை போட்டாங்க? முத்திரை போட்டு சீல். ஒரு ராஜாவினுடைய அங்கீகாரத்தை போடுகிறார்கள். ஒரு ராஜாவின் ஒரு அரசாங்கத்தின் ஒரு முத்திரையை போடுகிறார்கள். 3வது அடுத்தது காவல் வைத்தார்கள். இங்கிலீஷ் அழகா வரும், ஸ்டோன், சீல், சோல்ஜர்ஸ். கல், முத்திரை, அடுத்தது சேவகர்கள். நம்முடைய வாழ்க்கையில பார்க்குறீங்களா, சில வேளையில் நம்ம என்னதான் செஞ்சாலும்
சில பேர் வந்து அதை மூடிடுவாங்க. முதல்ல நான் ஒரு பாட்டு எழுதினேன். பாட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன். ஒரு பாட்டு எழுதினேன். ஜபத்தோடு தான் எழுதினேன். எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்போ வந்து கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், நீங்கள் கான்ஃபரன்ஸை ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லி. அப்போ ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவங்ககிட்ட போயிட்டு, பாஸ்டர் எனக்கு கர்த்தர் ஒரு பாட்டு கொடுத்தார் பாஸ்டர். நான் பாட்டு பாடினேன். பாட்டு பாடி முடித்த பிறகு அவர் ஒன்றும் சொல்லலை தான் அப்படியே இருந்தார். பாட்டு பாடி முடித்த பிறகு இதில் தேவ பிரசன்னமே இதில் பாட்டில் இல்லையே, இந்த பாட்டில் தேவ பிரசன்னமே இல்லை, இந்த பாட்டு நல்லா இல்லை தம்பி, நீ வேற பாட்டு எழுதுன்னு சொல்லிட்டு பேப்பரை கிழிச்சிட்டார். அப்போவே என் மனசு டப்புன்னு உடஞ்சிருச்சு. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு எதை வைக்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்க, கல்லை வைப்பாங்க. நீங்கள் எதை நம்பி இருக்கிறீங்களோ, எதை விரும்புகிறீங்களோ, கண்டிப்பாய் சில சூழ்நிலைகளில் சில காரியங்கள் உங்களுக்கு கல்லாய் வந்து நிற்கும். ஆனால் மறந்துடாதீங்க, அது கல்லாக இருக்கலாம், அது அரசாங்கத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், அது ஒருவேளை சேவகர்களாக இருக்கலாம். இப்படி தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. என்ன தெரியுமா? தானியேல் அவன் ஜெபம் பண்ணுகிற மனுஷனாக இருந்தான். அரசாங்கத்தில் ஒரு மேல் அதிகாரியாக இருந்தான். ஆனால் அவன் ஜெபிக்கிறதை பார்த்து அங்கே இருக்கிற நபர்கள் அவன் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி ஒரு அரச ஆணையை இட்டு 30 நாட்கள் ராஜாவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று 30 நாட்கள் அவர்கள் ஒரு அரசாணை இட்டு அதற்கு அந்த ராஜா கையெழுத்திட்டு அந்த அரசாணை நிறைவேற்றுவது ஆட்களையும் போட்டு இருந்த பொழுதுதான் பைபிளில் போட்டிருக்கு, தானியேலோ அவன் வழக்கம் போல் மேல் வீட்டு அறையிலே சென்று கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான் என்று இருக்கு. சத்தமத்தை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, எப்பொழுதெல்லாம் உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில் சில மூடப்பட்ட காரியங்கள், பாஸ்டர் என் வாழ்க்கையில் இப்போ சில காரியங்கள்லாம் மூடப்பட்டிருக்கு, அந்த வசனத்தை பற்றி படிக்கிறீங்களா? தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க பார்க்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டு, அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அறிந்து போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக நல்லா கேட்டுக்கங்க, முழங்காற்படியிட்டு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? முழங்காற்படி. அடுத்தது ஜெபம் பண்ணி. இரண்டாவது, மூன்றாவது ஸ்தோத்திரம் செலுத்தி. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். முழங்கால் படியிட்டு. அடுத்தது ஜெபம் பண்ணி. மூன்றாவது ஸ்தோத்திரம் செலுத்தி. எப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு அடைக்கப்பட்ட கதவு இருக்கிறதோ, அடைக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறதோ, அடைக்கப்பட்ட கற்பங்கள் இருக்கிறதோ, அடைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதோ, அடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கிறதோ, மறந்துடாதீங்க, அது அடைக்கப்பட்டதில்லை. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய், கர்த்தர் திறக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. என்னது? முழங்கார். அடுத்தது ஜெபம் பண்ணி. மூன்றாவது ஸ்தோத்திரம். அவ்வளவுதான் பைபிள்ல போட்டிருக்கு. நீ முழங்கால் படியிட்டு, இரண்டாவது ஜெபம் பண்ணி, அடுத்தது ஸ்தோத்திரம் செய். அந்த அதிகாரத்தின் பிற்காலத்தில் பார்க்கலாம், பின்னில் பார்க்கலாம், பைபிள்ல போட்டிருக்கு. நான்காவது நபராக தேவதூதன் வந்தான். இல்ல, இயேசுவே அங்கே வந்து ராஜா கேட்கிறார், தானியேலே உன் தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவரா இருந்தாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது, அது அடைக்கப்பட்ட காரியமா இருக்கலாம், மனுஷர்கள் அதை அடைக்கலாம், ஆனால் அடைக்கிறது அல்ல, அது திறக்க ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அதுதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. ஆண்டவரே 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இந்த காலை நேரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். என் வாழ்க்கையில் இது சில ரகசியங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நான் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு மனுஷனாய் தானியேலை போல கையெழுத்திடப்பட்டாலோ, மனுஷர்கள் எனக்கு எதிராய் வந்தாலும், அரசாங்கம் எதிராய் வந்தாலோ, எனக்கு சில முத்திரைகள் போட்டாலோ, சில கதவுகள் மூடினாலும் திறக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. திறக்கிற தேவன் உண்டு. நல்ல கையை உயர்த்தி, பரிசுத்த பிதாவே, கை உயர்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரின் அனுகிரகத்தை கொடுத்து உயிர்த்தெழுந்த வல்லமையாகிய மூடப்பட்ட கல்லை கர்த்தர் நீ திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மூன்றாவது, மார்க் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். மார்க் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். மார்க் 16:6.
அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், நீங்கள் தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். மூன்றாவது, பயந்த காரியம் கர்த்தர் அதிசயமாய் அவர் மாற்றுவார். எழுதிங்க பார்க்கலாம். பயந்த காரியத்தை கர்த்தர் அதிசயமாய் அவர் மாற்றுவார். முதலாவது நான் சொன்னேன் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில மௌனத்தை கர்த்தர் எப்படி மாற்றுவாரா? மகிமையாய் அவர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற மௌனங்களை கர்த்தர் மகிமையாய் மாற்றுகிறது தான் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை. அடுத்ததாக நான் சொன்னேன், மூடப்பட்டிருக்கிற கை அது திறக்கப்படுகிறதா இருக்கிறது. அது எப்படி தெரியுமா? அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை. மூன்றாவது, எந்த காரியம் பயந்து இருக்கிறதோ அந்த பயந்த காரியத்துல தான் கர்த்தர் தம்முடைய அதிசயத்தை அவர் விளங்க பண்ணுவார். நம்புறவங்க சத்தத்தை உயர்த்தி 3 முறை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். சூரியன் பைபிள்ல போட்டிருக்கு, அன்னைக்கு காலையில சூரியன் உதிக்கிற நேரத்துல மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் யாரை பார்க்க வந்தாங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மரித்த இயேசுவை. எந்த இயேசுவை? அவர் உயிரோட எழுந்திருப்பாருன்னு அவங்க தெரியாது. அவங்க யாரை பார்க்க வர்றாங்க? சத்தமா சொல்லுங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இவங்க கிட்ட யாராவது சொன்னாங்களா நீ காலையில போய் எங்க போ, கல்லறைக்கு போ? யாராவது சொன்னாங்களா? இல்ல. யாராவது சொன்னாங்களா? தேவதூதன் வந்து சொன்னாரா நாளை காலையில நீங்கள் எங்க போகணும்? கல்லறைக்கு போகணும்னு சொன்னாரா? இல்ல. இல்ல யாராவது சீஷர்கள் யாராவது சொன்னாங்களா, அம்மா நாங்க நாளைக்கு வரமாட்டோம், நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா? ஆனா பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா, இவர்களே தானா என்ன பண்ணாங்க? போனாங்க. ஏன் தெரியுமா போனாங்க? சொல்லப்பட்டதுனால போடல, ஆனால் அது தேவையா இருந்தபடினாலே போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, தேவ ராஜ்யத்தின் பணிக்காக சில தேவைகள் வரும் பொழுது மறந்துடாதீங்க, நீங்களும் நானும் மகதலேனா மரியாளை போல முதலாவது நிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சீஷர்ல போல போய் ஒளிஞ்சிடக்கூடாது. சொன்னதனால அவர்கள் இயேசுவை பார்க்க வரல, ஆண்டவரை நேசிச்சதுனால இயேசுவை பார்க்க வந்தார்கள். ஒரு தேவை உண்டு, யாரு வரமாட்டாங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் வர்றேன். யார் இது செய்ய மாட்டாங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் வர்றேன். மகதலேனா மரியாள் அவள் வருகிறாள். வந்து ஆனா அவளுக்கு தெரியும் கல்லறை இருக்குன்னு தெரியும், கல்லறை கல் என்ன பெருசா போடப்பட்டிருக்குன்னு தெரியும், இயேசுவை பார்க்க முடியாதுன்னு தெரியும். அப்படி இருந்து வருகிறாள். யாரும் சொல்லல, அப்படி இருந்து வருகிறாள். நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 காரியங்கள் இருக்கு விசுவாச வாழ்க்கையில. தேவன் சொல்லி செய்கிற ஒரு காரியம் உண்டு, தேவன் சொல்லுங்க சொல்லாம நீங்க செய்கிற ஒரு காரியம் உண்டு. தேவன் சொல்லுவார், நீ இந்த தேசத்தின் நீளத்தையும் அகலத்தையும் என்ன பண்ணு, நீ நடந்து திரின்னு சொல்லுவார், இது சொன்ன காரியம். ஆனா ஆண்டவர் சொல்லாமலே நீ செய்ய வேண்டிய சில காரியம் உண்டு. அதை தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு தேவையை அறிந்து, ஒரு சூழ்நிலையை அறிந்து போவதற்கு தான் கர்த்தர் வச்சிருக்க. ஒரு சபை இருந்தது, சபையில திடீரென்று ஒரு தேவை இருந்தது. என்னது? பந்தி விசாரிப்புக்கு தேவையா இருந்தது, அவ்வளவுதான். இது ஆண்டவர் சொல்லல, ஒரு தேவை இருந்தது. 7 பேர் வந்தாங்க. ஆனால் அந்த 7 பேரை கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் தொட்டு, அதுல தான் ஒரு ஸ்தேவான் இருந்தாப்புல, அதெல்லாம் ஒரு பிடிப்பு இருந்தாப்புல. அந்த தேவை தான் கர்த்தருடைய மகிமையை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தாவீது எனக்கு அதிகமா பிடிச்ச ஒரு வார்த்தை உண்டு. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே எனக்காக நீ வந்து என்ன பண்ணணும், ஒரு கூடாரத்தை என்ன பண்ணணும், கட்டணும்னு சொல்றாரா? ஒரு கூடாரத்தை கட்டணும். ஆனா தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்லல. ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் எதை கட்டணும்? ஒரு ஆலயத்தை கட்டணும். ஒரு ஆலயத்தை கட்டணும். உமக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை, யாரும் ஒன்றும் சொல்லலை. ஆனா மனசுல அவனுக்கு ஒரு தேவை. சே, ஆண்டவர் கூடாரத்தில் இருக்கிறாரு. இல்லை கூடாரத்தில் இருக்கிற ஆண்டவர் இல்லை. என்ன ஆண்டவர் அரண்மனையில் வைக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு நான் ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய ஒரு சபை, ஒரு ஆலயத்தை கட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதுதான் தேவை.
அப்படி ஒரு தேவை சூழ்நிலைகள் அவர்கள் வருகிறார்கள். வரும் பொழுதுதான் அங்கே ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வருகிறது? பயப்படாதிருங்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாதிருங்கள். நீ பயப்படாதிருங்கள். இன்னைக்கு காலையில சொல்லுகிறேன், எந்தெந்த காரியம் நீ பயந்து இருக்கிறாயோ இன்னைக்கு காலையில விசுவாசத்தோட நீ காலை வை. உனக்காக ஒரு எதிர்பாராத ஒரு நபர் உனக்காக காத்திருக்கிறாங்க. உனக்காக எதிர்பாராத ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது. உனக்காக எதிர்பாராத ஒரு காரியம் உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ விசுவாசத்தோட மாத்திர காலை வை. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தேவதூதன் நிற்கிறாரு. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. எப்ப தெரியுமா? விசுவாசத்தில் அவர்கள் வரும் பொழுது. அந்த பயத்தில் இருந்தாலும், ஆண்டவரே ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் காலில் வைக்கிறாங்க. வேதம் சொல்கிறது அந்த பயமே அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் செய்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீ சில காரியங்கள் பயந்து கொண்டிருக்கிற, இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துருமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்கு வந்துருமான்னு நீ பயப்படாத. கர்த்தர் நீ பயப்படுகிற காரியத்தை அவர் அதிசயமாய் அவர் மாற்றுவார். நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது மௌனம் எப்படியாய் மாறியது? மகிமையாய் மாறியது. இரண்டாவது மூடப்பட்ட கல் திறக்கப்பட்டதா இருந்தது. மூன்றாவது பயந்த காரியம் அதிசயமாய் மாறியது. கடைசியாக நான்காவது 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதே வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். நீங்க தேடுறது யாரு தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சொல்லுங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். வாழ்நாள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். சத்தத்தை உயர்த்தி அந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நான்காவது மரித்த காரியங்கள் உயிரோடு எழுப்புகிற காரியம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. உங்க வாழ்க்கையில சில மரித்த காரியங்கள் இருக்கு. பைபிள்ல போட்டிருக்கு. ரோமர், இது மட்டும் படிக்கிறீங்களா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் அவன் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது, அவனுக்கு வயசு 100 வயதாய் இருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனது. யார் சரீரம்? தன் சரீரம் செத்து போனது. அடுத்தது சாராளினுடைய கர்ப்பமும் செத்து போனது. சொல்லுகிறது தன் சரீரம் செத்து போச்சு. அதே போல யாரு சரீரம்? சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருச்சு. மரித்த சூழ்நிலை தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்துல என்ன ஆகவில்லை? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்திலே அவன் பலவீனமாய் அவன் இருக்கவில்லை. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிற இயேசு உன் விசுவாசத்தின்படியே உன் மரித்த காரியத்தை அவர் உயிரோடு எழுப்புவார். நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன் மரித்து போயிருக்கிற உன் பிள்ளை, பைபிள்ல போட்டிருக்கு, மரித்து போயிருக்கான் ஒரு பையன், ஒரே பையன். வேதம் சொல்லுகிறது எலிசா அவன் மேல படுக்கிறான். வேதம் சொல்கிறது மரித்து போயிருந்த அந்த பையன் கர்த்தர் உயிரோடு அவர் எழுப்புகிறார். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையும் சரி, உங்கள் பையன் உங்கள் பொண்ணு, பாஸ்டர் சில காரியம் மரித்து போயிருக்கு, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எதை பற்றி நீ கவலைப்படாத. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை ஒன்று, எதிர்பாராத நபர் ஒருவர் உண்டு, எதிர்பாராத ஒரு காரியம் ஒன்று உண்டு, எதிர்பாராத ஒரு வல்லமை ஒன்று உண்டு, எதிர்பாராத ஒரு வார்த்தை உண்டு. அது செத்ததாக இருந்தாலும் சரி உயிரோடு எழுப்புகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்ம சத்தத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை உண்டு. ஒரு நாள் யாக்கோபுக்கு தன்னுடைய பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ விரும்புற, நீ நேசித்த பையன் என்ன பண்ணிட்டான்? செத்து போனான். செத்து போயிட்டான். நீங்க நேசிக்கிற பையன் செத்து போயிட்டான். யார் சொன்னது? பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகள் சொன்னாங்க. அவ ரொம்ப விரும்பினா தன் பையனை, செத்து போயிட்டான். ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் அதே பிள்ளைகள் சொல்றாங்க யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். யோசேப்பு
உயிரோடு இருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சில உறவுகள் உங்க குடும்பத்தில் புருஷ மனைவி உள்ள உறவுகள், பிள்ளைகள் பெற்றோர்ன உறவுகள் ஒருவேளை செத்து போனது போல இருக்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவர் கர்த்தர் செத்து போனதை அவர் உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உலர்ந்த எலும்புகளாக இருக்கலாம், அதை பார்த்து நீ பேசு. கர்த்தர் உலர்ந்த எலும்பையும் அவர் உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் சொல்லுங்க பார்க்கலாம். வாரத்தின் முதல் நாள். இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது வாரத்தின் முதல் நாள் சாயங்காலம் என்று உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இந்த காலை நேரத்தில் வாரத்தின் முதல் நாள் காலையில் மௌனமான சூழ்நிலைகள் எப்படியாய் மாறியது? மகிமையாய் மாறினது. மூடப்பட்ட கல் திறக்கப்பட்டதா இருந்தது. பயந்த காரியம் அதிசயமாய் மாறியது. நான்காவது, மரித்த காரியங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை அசைச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த கால நேரத்தில் நான் அனுபவிக்க கர்த்தாவே உம்முடைய கரம் குறுகவில்லை, உம்முடைய பிரசன்னம் குறுகவில்லை.